ஃப்ரெண்ட்ஸ், மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம், எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இப்போ 72வது திரைப்பட தேசிய விருதுகளுக்கான அறிவிப்பு வெளியாகிருக்கு. இந்த அறிவிப்பு வெளியானதுக்கு அப்புறமா எந்தெந்த நடிகர்கள் இதுல இடம்பெற்றிருக்காங்க, எந்தெந்த நடிகைகள், இசையமைப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருமே ரொம்ப தீவிரமா எல்லாருடைய பேரையும் வந்திருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. சோ இந்த அறிவிப்பு வெளியானதுக்கு அப்புறமா ஒரு சில நடிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் அடைந்திருப்பதா சொல்லிட்டு இருக்காங்க. சோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சிவகார்த்திகேயன் அண்ட் விஜய் சேதுபதி. ஏன்னா மகாராஜா படத்துல விஜய் சேதுபதி வேற லெவல்ல நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி அமரன் படத்திலயும் சிவகார்த்திகேயன் ரொம்ப சூப்பரா நடிச்சிருப்பாரு ஆர்மி மேனா. சோ ரெண்டு பேருமே அவ்வளோ டஃப் கொடுத்து நடிச்சிருக்காங்க. ஏன் அவங்க ரெண்டு பேருக்கும் சிறந்த நடிகருக்கான விருது வழங்கல? ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தருக்காவது கிடைச்சிருக்கணுமே, எப்படி மறுபடியும் இது தனுஷுக்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. சோ அந்த 72வது தேசிய திரைப்பட விருதுகள் குழுவுல கலா மாஸ்டரும் இருந்திருக்காங்க. சோ அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த தமிழ் சினிமாவை பத்தி அலசி ஆராய்ஞ்சு ஒரு சில லெஜெண்ட்ஸ் எல்லாம் வச்சுதான் இந்த விருதுகளுடைய அறிவிப்பை எடுப்பாங்க. யாருக்கு கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் ஒரு டீமா டிஸ்கஸ் பண்ணி தான் அந்த அறிவிப்பை வெளியிடுவாங்க. சோ அந்த டீம்ல நம்மளோட கலா மாஸ்டரும் இருந்திருக்காங்க. அதனால இப்ப எல்லாருமே கலா மாஸ்டர் கிட்ட தான் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. ஏன் அமரன் படத்துல நடிச்ச சிவகார்த்திகேயனுக்கோ இல்லாட்டி மகாராஜா படத்துல நடிச்ச விஜய் சேதுபதிக்கோ அவார்டு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விஜய் சேதுபதி பொண்ணா நடிச்சவங்களுக்கு கொடுத்திருக்கீங்க, அவருக்கு ஏன் கொடுக்கல? இவ்வளவு பெரிய ஒரு மக்கள் செல்வனா நின்னுகிட்டு இருக்க ஒரு நடிகருக்கு ஏன் நீங்க கொடுக்கல? அது மட்டும் இல்லாம இளம் தலைமுறையினருக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறாரு சிவகார்த்திகேயன், அவருக்கு ஏன் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு வராங்க. சோ இதுக்கு கலா மாஸ்டர் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, விருதுகள் அப்படிங்கிறது நான் ஒரு ஆள் டிசைட் பண்றது கிடையாது. கிட்டத்தட்ட அது ஒரு மிகப்பெரிய ஒரு டீமா இருக்கும். ஒவ்வொருத்தருமே எல்லா கண்ணோட்டத்திலையும் ஒரு வீடியோ அப்படின்னா அதை பார்ப்பாங்க, ஒரு படம் அப்படின்னா அதை பார்ப்பாங்க. சோ அப்படி பார்த்த பட்சத்துல மகாராஜா அண்ட் அமரன் இது ரெண்டுத்திலயுமே நடிச்ச நடிகர்கள் ஒவ்வொருத்தருமே அவ்வளோ சூப்பரா நடிச்சிருக்காங்க. உண்மையிலே சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி சூப்பரா நடிச்சிருக்காங்க. கொஞ்சம் கூட குறைய சொல்ல முடியாது, அதை நான் ஒத்துக்கிறேன். அவங்களும் இந்த அவார்டுக்கு தகுதியானவங்க தான். அந்த படமும் அவார்டுக்கு தகுதி ஆகியிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதுல நடிச்ச ஹீரோக்களும் கண்டிப்பா தகுதி ஆனவங்க தான். ஆனா ஒரு சில காரணத்தின் அடிப்படையில தான் மத்த படங்களை பாக்குறப்போ அதுல ஒரு சில விஷயங்கள் அதிகமா இருக்கு அப்படின்றப்போ அப்போ அதுக்கு அவார்டு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். சோ அதனால இவங்களுக்கு கொடுக்க முடியலன்ற ஒரு வருத்தம் கண்டிப்பா எனக்குள்ளேயுமே இருக்கு. ஆனா இது நான் மட்டுமே முடிவு பண்றது கிடையாது, ஒட்டுமொத்த டீமே சேர்ந்துதான் பண்ணுவாங்க. சோ அவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. இன் ஃபியூச்சர்ல நாம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ கலா மாஸ்டர் சொன்ன இந்த பதிலை வச்சு விஜய் சேதுபதி ரசிகர்களும் சரி, சிவகார்த்திகேயன் ரசிகர்களும் சரி, ஓகே அப்ப அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ டஃப்பான ஒரு காம்படிஷன்ல தான் ஒவ்வொருத்தர் வின் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. சோ ஒரு விருது வழங்குறது அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு சாதாரணமா கொடுத்துட மாட்டாங்க. சோ அதுவும் நேஷனல் அவார்டு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் தமிழ் சினிமாவுக்கு. கண்டிப்பா திறமை இருக்கிற இடத்துல அந்த அங்கீகாரம் தானாவே சேரும் அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் ரசிகர்கள்லாம் சிவகார்த்திகேயனுக்கு ஆறுதலா பேசுறாங்க. அதே மாதிரி விஜய் சேதுபதி ரசிகர்கள்லாம் விஜய் சேதுபதிக்கு ஆதரவா பேசுறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, தனுஷ் எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்லுவாரு, எண்ணம் போலதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாரு. அதேதான் இப்ப அவங்க ரசிகரும் சொல்லிட்டு இருக்காங்க. சோ எண்ணம் போல் வாழ்க்கை, அவரோட எண்ணம் நல்லபடியா இருக்கிறதுனால தான் அவருக்கு இது 3வது தடவையா நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு. எண்ணம் சரியாக இருந்தால் வாழ்க்கையும் நம்ம போகக்கூடிய அந்த பயணமும் சரியா இருக்கும். சோ அப்படி இருக்கிற பட்சத்துல நல்ல எண்ணம் கொண்டு நம்ம வேலை பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான அங்கீகாரம் கண்டிப்பா நம்ம கிட்ட சேரும் அப்படிங்கிற மாதிரி சோ எல்லாருமே சிவகார்த்திகேயனை குறி வச்சுதான் பேசுறாங்கன்ற மாதிரி ஒரு சில வார்த்தை போர்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில். இதை பார்த்த சிவகார்த்திகேயன் ரசிகர்கள்லாம் தனுஷ் ரசிகர்களுக்கு கிட்டத்தட்ட டஃப் கொடுக்குற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இல்லைனாலும் கண்டிப்பா எங்களோட ஹீரோ என்னைக்காவது ஒரு நாள் அவார்டு வாங்கிடுவாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வராங்க. சோ நடிகர்கள் இவங்க சண்டை போட்டுக்கல அப்படின்னாலும் இவங்களோட ரசிகர்கள் ஒரு சில விஷயங்களுக்காக இப்படி சண்டை போட்டுக்கிறது தான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இது நம்ம தளபதி காலத்துல இருந்தே நடந்துகிட்டு தான் இருக்கு. சோ அது இன்னமும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா கலா மாஸ்டர் கொடுத்த இந்த விளக்கத்துல சரி ஓகே அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருடைய ரசிகர்களும் கொஞ்சம் அமைதி அடைஞ்சிருக்காங்க. சோ இந்த நிலையில விருது அறிவிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி இவங்க ரெண்டு பேர்ல யாருக்கு கொடுத்திருக்கலாம் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.